கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும்போது சீஷர்கள்லாம் துக்கத்தோடு இருந்தாங்க, கண்ணீரோடு இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த போது அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறிச்சு? அழகான ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. ஆலயத்தில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க ஜபத்தை கேட்டார். அவர்கள் துக்கம் என்னாச்சு? சந்தோஷமாக மாறிச்சு. யாப்பேசின் வாழ்க்கையிலும் யாப்பேஸ் என்ன செஞ்சார்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு கேட்டு அழுதார் இல்லையா? ஜெபிச்சார் இல்லையா? யாப்பேசின் ஜபத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பதில் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினது. அருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாக பாடுகள் நேரங்களில், பிரச்சனைகள் நேரங்களில், உபத்திரவங்கள் நேரங்களில் துக்கம் வரதான் செய்யும். துக்கம்ன்றது பாவக்காய் மாதிரி, சந்தோஷங்கிறது திருநெல்வேலி அல்வா மாதிரி. ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில் துக்கம் வந்துச்சா இல்லை? எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். தன்னுடைய தேவனை, நம்முடைய தேவனை அவர் இழக்கவில்லை. விசுவாசத்தை அவர் என்ன செய்யலை? இழந்து போகவில்லை. விசுவாசத்தோடு இருந்தார். அவர் தேவனை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்போ தேவன் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால தேவன் நிறைத்தார் இல்லையா? அதே போல தான் சீசர்களுடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்கள், அநேக வேதனைகள் இருந்தது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சந்தோஷமாக மாற்றி கொடுத்தார் இல்லையா? தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம், துக்கம் வரலாம், வேதனைகள் வரலாம். எது வந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அது சந்தோஷமாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். துக்கம் என்பது நிரந்தரம் அல்ல, சந்தோஷமே நிரந்தரமாய் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மன நிம்மதியை தரக்கூடியவராக இருக்கிறார். சமாதானம் இன்றி, சந்தோஷம் இன்றி அநேக வியாதியில் துக்கம் வருதா இல்லையா? வியாதி நேரங்களில் துக்கம் வருது. அப்போ அதை வியாதியை கர்த்தர் மாற்றும் பொழுது அங்கே என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. அருமையானவர்களே, அப்போ பொருளாதார தேவைகள் நேரங்களில் துக்கம் வருது. ஆண்டவரே, இந்த தேவையை சந்திக்க முடியலையே, அதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே, துக்கம் வருது. ஆனால் தேவன் தேவைகளை சந்திக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? பவுலுடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய் அவர் கடந்து சென்றார். உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடி, காவல்களில், கலகங்களில், பிரயாசங்களில், கண் விழிப்புகளில், உபவாசங்களில், கற்பில், அறிவில், நீடிய சாந்தத்தில், தயவில், மாயமற்ற அன்பில், சத்திய வசனத்தில், பலத்தில், பலவீனத்தில், சுகவீனத்தில், கனத்தில், கனவீனத்தில், துர்க்கீர்த்தியில், நற்கீர்த்தியில், நிஜஸ்தர் எனப்பட்டாலும் அருமையானவர்கள், அநேக நேரங்களிலே அவர் தண்டிக்கப்படுகிறவராய், கொல்லப்படுகிறவராய், அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நாங்கள் தரித்திரரானோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில், பாடுகளில் அவர் கடந்து சென்றார். தேவன் அவரோடு இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயமாய் நடத்தினார். எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி தம்முடைய நறுமணத்தை வீச செய்கிற ஆண்டவருக்கு நன்றி என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில்
கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து போதுமானவராய் இருந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலே இந்த நாட்களில் நடந்து போய் கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் உங்களோடு இருக்கார். கலங்காதீங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மகிமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரை. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தையை தருவீராக. பிரச்சனைகளில், கடன் பாரங்களில் உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன் பாரங்களிலிருந்து விடுதலை தருவீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து அவர்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. உம்மால் மாத்திரம்தான் அது முடியும் ஆண்டவரை. அதற்காக துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த கரம் இந்த வேலையில் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தேவன் அவர்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரட்டும், நாம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.